வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும், அவர்களுக்கு டிஆர்பி தரப்பில் வெளியிடுகின்ற தகவல்களையும், அவர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் பற்றிய கோரிக்கைகளையும் பரிந்துரைகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு தினமும் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள் என்பதை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இன்றைய தினம் ஆசிரியர்களுக்கான 3 முக்கிய தகவல்கள் என்ன சொல்லி பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவால் தலைமை ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் பொது கலந்தாய்வு நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கவுன்சிலிங் ஜூலை 1 முதல் ஜூலை 8ஆம் தேதி வரை நடந்தது. தலைமை ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கவுன்சிலிங் ஜூலை 9ஆம் தேதியில் நடக்க இருந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவால் தலைமை ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் பொது கலந்தாய்வு நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் ஏற்கனவே பணியில் இருந்த இடமாறுதல் கேட்க நினைத்த தலைமை ஆசிரியர்கள் விரக்தி அடைந்தனர். காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களுக்கு போதிய தலைமை ஆசிரியர்களை நியமிக்க முடியாத நிலை தற்போது வரை நீடிக்கிறது. காலி பணியிடம் 40%. இதனால் வேடசந்தூர் ஒன்றியத்தில் உள்ள தொட்டனம்பட்டி, எரியோடு, வைவேஸ்புரம், பூத்தாம்பட்டி, நாகம்பட்டி, பாலப்பட்டி, அழகாபுரி, ரங்கநாதபுரம் உள்ளிட்ட 8 அரசு நடுநிலைப் பள்ளிகளை போல் மாவட்ட அளவில் 40% பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளன. இதனால் அரசு துவக்க நடுநிலைப் பள்ளி மாணவியர் மட்டுமின்றி பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களும் பல்வேறு பணி சிரமங்களால் அவதிப்படும் நிலை நீடித்து வருகிறது. கூடுதல் பணிசுமையால் அவதி. இந்த சூழ்நிலையில் ஆசிரியர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை 1 மாதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட துவங்கியுள்ளனர். ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 14 நடக்க உள்ள கலை திருவிழா போட்டிகளும், ஆகஸ்ட் 15ஆம் தேதியில் நடக்க உள்ள சுதந்திர தின விழாவும் பள்ளியில் நடந்த பின் மாவட்ட விழாவிற்கு மாணவர்களை ஆசிரியர்கள் தயார்படுத்த வேண்டிய மறுக்க முடியாத முக்கிய பணியும் உள்ளது. மேலும் அனைத்து அரசு பள்ளியிலும் பெண்களுக்கான தற்காப்பு கலை, கராத்தே பயிற்சி வகுப்புகள் வாரத்திற்கு 3 நாள் என 3 மாதங்களுக்கு நடக்க உள்ளது. மேலும் செப்டம்பரில் முதல் பருவத் தேர்வு நடக்க உள்ள நிலையில் தலைமை ஆசிரியர் இல்லாத பள்ளிகளில் மாணவர்கள் கல்வி நலன் சார்ந்த முன்னெடுக்க வேண்டிய பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. தலைமை ஆசிரியர்கள் இடமாறுதலுக்காக பொது கலந்தாய்வை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளிகள் இயக்க முடியாத நிலை நீடிக்கிறது. தமிழக அரசு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் இதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளது. இந்த கோரிக்கைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.